அண்ணா வந்துட்டாங்கம்மா. அத்தை இங்க பாருங்க, இன்விடேஷன் டிசைன் கொடுத்திருந்தோம்ல, அது ரெடி ஆகி வந்துடுச்சு. டேய் செந்தில் எப்படி இருக்கு? என்ன நீ இவ்வளவு சிம்பிளா இருக்கு? இன்னும் கிராண்டா டிசைன் பண்ணிருக்கலாம்ல. ஏய் ஏட்டு கூட. இவன் ஒருத்த எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு. அண்ணா சூப்பரா இருக்குண்ணே. சிம்பிளா இருந்தாலும் பார்க்க அழகா இருக்கு. இப்ப இதான் ட்ரெண்ட். இவன் கிடக்குறான். அம்மா நீங்க பாருங்கம்மா. என்ன ரம்யா, முதலாளியோட பேரையே போடாம பத்திரிக்கை அடிச்சிருக்கீங்க? அவர் பேரா? எதுக்கு? என்ன ரம்யா இப்படி கேக்குற? பத்திரிக்கையில இன்னாரோட பொண்ணுன்னு போடுறது தானே முறை. சரவணனை கொல்ல துணிஞ்சு அதுக்காக ஒரு கொலைகாரனை ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு ஜெயில உட்கார்ந்துருக்காரு அவரு. அப்படிப்பட்டவரோட பேரு என் கல்யாண பத்திரிக்கையில இருந்தா அதை விட ஒரு அசிங்கம் வேற எதுவுமே இல்ல. இல்ல ரம்யா, இருந்தாலும் மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. மத்தவங்க நினைக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல. இது என்னோட கல்யாணம். இதுல எனக்கு பிடிக்காத பேரு எதுவும் வரக்கூடாது. சரி விடுங்கம்மா, எப்படி இருந்தாலும் அவர் கல்யாணத்துக்கு வர போறது இல்ல, அப்புறம் என்ன பாத்துக்கலாமா? சரிப்பா, கோயில்ல தான் கல்யாணம் பண்ண போறோங்கிறதுனால நிறைய பேரை கூப்பிட வேண்டாம். சரிம்மா. சரி, ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு மட்டும் பத்திரிக்கை கொடுத்தா போதும்னு தோணுது. என்னப்பா சொல்றீங்க ரெண்டு பேரும்? சரிம்மா. அப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நானே பத்திரிக்கை கொடுத்துறேன். சரிம்மா. எப்படியோ ஒரு வழியா எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே.